நம்ம எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கலாம், உத்தியோகத்தில் இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் சிவனடியாராக மட்டும் ஆகவே முடியாது. சிவனடியாராக ஆகணும்னா அவனுடைய தனி பார்வை நம்ம மேல இருக்கணும். அப்படி தனி பார்வை இருந்தால்தான் நம்முடைய விரல் நெற்றியில திருநீரை பூச முடியும், மார்புல ருத்ராட்சம் தரிக்க முடியும், தேவார பதிகங்களை வாயினால பாட முடியும், திருமுறையை காதுனால கேட்க முடியும், சிவத்தொண்டு செய்ய முடியும், அடியார்களை ஆதரிக்க முடியும். ஒரு சிவனடியார் வீட்டுக்கு வர்றது சாதாரண விஷயம் இல்லை, சாமானிய விஷயம் கிடையாது. ஒரு சிவனடியார் கிடைக்கலங்கிறதுக்காக தன்னுடைய பிள்ளையை அறிந்து சோறாக்கி போட்டார் எம்பெருமான் சொல்லிக்கொண்டனாயினார். ஒரு சிவனடியாருக்காக தன் மனைவியை தானமாக வழங்கினார் இயற்பகை நாயனார். ஒரு சிவனடியாருக்காக தன்னுடைய மகளுடைய கூந்தலை அறிந்து வழங்கினார் மானக்கஞ்சர நாயனார். ஒரு சிவனடியாருக்காக தன் கோவணத்துக்காக தன் சொத்தையே இழந்தார், குடும்பத்தை